ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடில் வாக்குவாதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தவங்க யாருமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. காவேரி வெளியே வெளியே வந்ததான் விஜய் சொல்கிறாரு, சொல்லு காவேரி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, என் கேரக்டரை டேமேஜ் பண்ணுறாங்க சொல்லுன்னு. காவேரி வாயை திறக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வெண்ணிலா வந்துடுறா. வெண்ணிலா வந்து ஏன் விஜய்னு சொன்னதான் கங்கா திட்டுறா, போய் அவளை வச்சுக்கின்னு வாயின்னு. பாட்டியும் விஜயோட கேரக்டரை அவ்வளோ கேவலமாக டேமேஜ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. உள்ளே போயிட்டு வெண்ணிலாவை திட்டுறாரு, உன் விஜய் கிடையாது, நான் உன்னை கூட்டிக்கிட்டு வந்தால காவேரி, அவளோட புருஷன், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு இந்த இடத்துலயாச்சும் வாயை திறந்து வெண்ணிலாவுக்காச்சும் புரிய வச்சிருக்கிறாரு. நம்ம விஜய் காவேரிக்கு புரிய வைக்கலனாலும் நிவினும் வந்து இந்த இடத்துல ஏன் இப்படி நடந்தது, ஏன் பேக் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னு கேட்டிருக்கலாம், இல்லை விஜயாவது சொல்லியிருக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே சொல்லாத இவங்க கர்மா அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. அவரும் பழைய விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு, எவ்வளோ எனக்கு மனசு வச்சிருக்குன்ட்டு. தாத்தா பாட்டிலாம் இதை கேட்டிருக்கிறாங்க. டைரக்டர் வந்து ஒரு நல்ல சீனெல்லாம் சீக்கிரம் கொண்டுன்னு வர மாட்டார். எம்டி பதவி கொடுக்கணும்னாரு, அதையும் கொண்டுன்னு வரல. கொடைக்கானல் சர்ப்ரேஷன் இருக்குனாரு, அதையும் கொண்டுன்னு வரல. இந்த வெண்ணிலா விஷயத்தையும் கான்ட்ராக்ட் மேரேஜையும் கொண்டுக்கின்னு வந்து நம்ம ரசிகர்களை ரொம்ப கவலைப்படுத்துறாரு. எல்லாருமே மனக்கவலையோடு தான் இந்த சீரியலை பார்த்துக்கின்னு இருக்கிறாங்க. சீரியல் டைரக்டர்னாவே இப்படி தான், நல்ல விஷயங்கள்லாம் கொண்டுக்கின்னு வர மாட்டாங்க, அப்படியே பிரிச்சுடுவாங்க. உடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற போல் கொண்டுக்கின்னு வராரு நம்ம பிரவீன் சார். கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும். அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.